மக்களே, வெல்கம் டு அட்டகாச குடும்பம் சேனல். இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயம் தான் பார்க்க போகிறோம். மறக்காமல் ஹைப் பாயிண்ட் கொடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ இன்னும் நிறைய பேருக்கு போய் சேரும். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் உங்கள் சேனல் சம்மந்தமாக என்ன பிரச்சனைனாலும் நான் சரி பண்ணி தருவேன். நம்பர் இந்த வீடியோவோட கமெண்ட்டில் பின் பண்ணுவேன். அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பெய்டு சர்வீஸ் மட்டும்தான். வாட்ஸ்அப் நம்பர் தான், நார்மல் கால் போகாது. வீடியோக்குள்ளே போமா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் எல்லாருக்குமே ஒரு பொதுவான விஷயம். யூடியூப்பில் ஏன் வியூஸ் போக மாட்டேங்கி, அதுக்கான பொதுவான காரணங்கள்லாம் என்ன, நார்மலாக அல்கரிதம் சைடும் நம்மளுடைய குறையும் என்னங்கிறத நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலில் வீடியோவாக இருந்தாலும் சரி, ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, பாப்புலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். யூடியூப்பில் காட்டும் பாப்புலர் அப்படின்ட்டு. அந்த பாப்புலரை தொட்டிங்க அப்படின்னா உங்கள் சேனலில் ஹையஸ்ட் வியூஸ் போனது என்ன வீடியோ அப்படிங்கிறத காட்டும். ஒரு சேனலில் ஹையஸ்ட் வியூஸு என்ன போயிருக்கோ, இப்போ ஒரு குக்கிங் சேனலாக இருந்தால் ஹையஸ்ட் வியூஸ் வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃபன் ரெசிப்பியாக போயிருந்துருக்கும். இது ஒரு மோட்டிவேஷ்னலாக பேசுகிறவங்க சேனல், அந்த மாதிரி அவங்கவுங்க கண்டென்ட் ரிலேட்டடாக ஒவ்வொருத்தவங்க எல்லாமே கலந்து போடுவாங்கங்க. அதனால் அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்கிறேன்னு புரியாது. அப்படி உங்களுக்கு உங்கள் சேனலில் நீங்கள் என்ன வீடியோ போட்டால் நல்லா வைரல் ஆகும்னு தெரியலை அப்படின்னா, உங்கள் சேனலில் வீடியோ இல்லைன்னா ஷார்ட்ஸை தொடுங்க, பாப்புலர்னு வச்சு பாருங்கள். அது என்ன போயிருக்கு. அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு சேனலில் ஒரு அக்கா நிறைய சாமியை பற்றி பேசியிருக்காங்க. அவங்க வீட்டு பூஜை ரூம் பற்றி, அந்த முருகனை பற்றிலாம் ஒரு அக்கா நிறைய பேசியிருக்கிறாங்க. இப்போ அவங்க சேனலில் பாப்புலர்னு வச்சா அந்த இது தான் போயிருக்கும். நிறைய போயிருக்கும் வரிசையாக அதே மாதிரி போட்டிருப்பாங்க. நிறைய போயிருக்கும். திடீர்னு அவங்க லைனை ரூட்டை மாற்றி வேறு பக்கம் போயிருப்பாங்க. அப்படி போகும்போது வியூஸ் நாளடைவில் குறைய ஆரம்பிச்சிருக்கும். இப்போ திடீர்னு போய் மறுபடியும் அந்த கண்டென்ட்டை போட்டாங்கன்னா போகாது. அது என்ன காரணம்னா, ரொம்ப நாள் ஆயிடுச்சு அந்த வேர்டு, கீவேர்டு, உங்கள் சேனல் கீவேர்டு அதுதான். நீங்கள் கண்டுபிடிக்கணும். உங்கள் சேனல் என்ன போட்டால் வைரல் ஆகுங்கிறத நீங்கள் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு இந்த பாப்புலருங்கிற ஆப்ஷன் யூஸ் ஆகும். சரி, இப்போ நான் கொஞ்ச நாளாக வேறு கண்டென்ட்டு போட்டேன், இப்போ மறுபடியும் அந்த பாப்புலர் கண்டென்ட்டை இப்போ போடலாமான்னு கேட்டால் இன்றைக்கே போட்டிங்கன்னா போகாது. ஒரு வாரம் நீங்கள் தொடர்ந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அதே மாதிரி, ஆனால் அதே பேர் வைக்கக்கூடாது. அதே கண்டென்ட்டாக கூட இருக்கலாம். இப்போ ஒரு நாளைக்கு எங்கள் பூஜை ரூம் அப்படின்னு காமிக்கிறீங்க அப்படின்னா, மறுநாளும் பூஜை ரூம் டூர்னு போடக்கூடாது. நாள் பூஜை ரூம் டூர்னு போட்டிருப்பீங்க, மறுநாளும் பூஜை ரூம் டூர்னு போடக்கூடாது. அந்த வார்த்தைகளை அங்கேருந்து மாற்றணும். எங்கள் பூஜை ரூமில் என்னெல்லாம் பொருட்கள் இருக்குது பார்ப்போம் வாங்க, அப்படி கூப்பிடணும். அப்படி தான் டைட்டில் வைக்கணும். அதுதான் நம்மளுடைய ட்ரிக்கு. வீடியோ ஒரே கண்டென்ட்டாக இருக்கலாம், ஆனால் பேர் வேறு மாதிரி இருக்கணும். உதாரணத்துக்கு ஒரு வீடியோவில் பிரியாணின்னு ஒரு வீடியோ போட்டிருப்பாங்க, நல்லா போயிருக்கும். ஆனால் அந்த பிரியாணியவே 100 வாட்டி போடலாம். அதுக்காக அதே வீடியோ தூக்கி போட்டுறாதீங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் சமைக்கும்போது பிரியாணியை வீடியோ எடுக்கலாம். ஆனால் அந்த டைட்டிலும் தம்ப்நெயிலும் நீங்கள் வேறு மாதிரி மக்களை தூண்டுற மாதிரி எழுதணும். ஒரு நாளைக்கு பாய் விட்டு பிரியாணி அப்படி போட்டிங்கன்னா போகும். இன்னொரு நாள் நீங்கள் பிரியாணி போடும்போது பிரியாணியில் இந்த ஒரு பொருளை சேர்த்து பாருங்கள், உங்கள் வீட்டு பிரியாணி உங்கள் ஊரே உங்கள் தெருவே மணக்கும்லாம் போடணும். இந்த மாதிரி போடணும். ஆனால் நீங்கள் செய்கிற பிரியாணி ஒரே பிரியாணி தான், பேர் மட்டும்தான் மாற்றி போடுவாங்க. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் வீடு கட்டுறோம், எனக்கு வேறு கண்டென்ட் இல்லைன்னு வச்சுக்கோங்க, நான் என் வீட்டை காமிச்சாதான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு நாளைக்கு டெய்லி அந்த வீடியோவில் என் வீட்டை தான் காட்ட போகிறேன். ஆனால் அதில் உள்ள அர்த்தங்கள் வேறையாக இருக்கும். ஒரு நாளைக்கு பெயிண்டிங் வேலை முடிஞ்சிருக்கும், ஒரு நாளைக்கு பெயிண்ட் காலியாக போயிருக்கும், ஒரு நாள் டைல்ஸு பார்க்க போயிருக்கோம், ஒரு நாள் டைல்ஸு போட போவோம். அந்த மாதிரி தான் நம்ம கண்டென்ட்டு ஒரே இதாக இருக்கலாம். அதாவது நம்ம பேர்கள் நம்ம போடக்கூடிய கண்டென்ட்டு சேமாக பயணித்து போகணும். ஆனால் வீடியோக்குள்ளே நீங்கள் வேறு விஷயங்களை ஒரு திருத்தம் மட்டும் பண்ணி சொன்னால் போதும். ஆனால் அதே பொருள் தான். நான் உங்களுக்கு சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இன்னும் அன்லிஸ்டடில் வச்சு எதுக்கு போடணும், அன்லிஸ்டடில் வச்சா யாருக்கும் தெரியாதேன்னு சில பேர் கேட்குறாங்க. அவங்களுக்காக சொல்லிக்கிறேன். எதுக்காக அன்லிஸ்டடில் வீடியோ வச்சு அப்லோட் பண்ண சொல்கிறோம் அப்படின்னா, ஒரு வீடியோ அப்லோட் ஆகும்போது 100% அப்லோட் ஆகணும். நீங்கள் சப்போஸ் பப்ளிக்கில் வச்சு நீங்கள் அப்லோட் பண்ணும்போது இப்போ ஒரு 20% தான் அப்லோட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த 20% மக்களுக்கு காட்டும் பப்ளிக்கில் போட்டிருக்கும்போது.
மிச்சம் அந்த 80% அப்லோட் ஆகிருக்காது. அப்போ பார்த்துக்கிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு வந்து சுற்ற ஆரம்பிச்சிடும், வீடியோ இப்படி சுத்தம். என்னடா நமக்கு டவர் இவர் இல்லையா அப்படின்னு பார்த்தா நமக்கு டவர் இருக்கும், நெட்டு இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனால் என்ன பிரச்சனை, அவங்க சைடு அப்லோட் பண்ணுறத பப்ளிக்கில் வச்சு அப்லோட் பண்ணுறாங்க. கையில் வெட்டிரும்பப்பா எடுக்கக்கூடாது. அப்போ அதனால தான் நம்ம அன்லிஸ்டடில் வச்சு 100% அப்லோட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம பப்ளிக்கில் போடும்போது பார்க்குற ஆடியன்ஸுக்கு டிஸ்டர்ப் ஆகாமல் ஒரு சளைப்பு இல்லாமல் வீடியோவை கண்டினியூவாக பார்ப்பாங்க. அதுக்காக தான் வீடியோவை அன்லிஸ்டடில் வச்சு அப்லோட் பண்ணணும். அப்படியே அன்லிஸ்டட்லேயே இருக்கணுமான்னு கேட்டால் இருக்கக்கூடாது. அப்லோட் ஆயிடுச்சுல, ஒரு சிலர் அப்படி தான் அன்லிஸ்டட்லேயே போட்டு வச்சு, அன்லிஸ்டடில் அப்லோட் பண்ணணும்னா அன்லிஸ்டடில் போட்டு வச்சுட்டு என்ன கழிச்சு ஏக்கா 0 வியூஸுக்கா, முன்னாடியே அது 10-20 போச்சு, இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் அன்லிஸ்டடில் வச்சு போட்டேன் 0 1 கூட போகலன்னு பார்த்தா அட பாவிகளை பப்ளிக்கில் மாற்றாமலே வச்சுருப்பாங்க. அன்லிஸ்டடுங்கிறது அப்லோட் ஆகிற வரைக்கும் மட்டும்தான். அப்லோட் ஆகி செக்கிங் ப்ராசஸ்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பப்ளிக்கில் மாற்றிடணும். பப்ளிக்கில் மாற்றினது மட்டும் கூடாது, சேவுங்கிற ஆப்ஷன் கொடுக்கணும். கொடுத்தா தான் மாறும். அதுக்கப்புறம் வந்து வீடியோ வந்து வியூஸ் போகலை அப்படின்னா பட்டுன்னு டெலீட் பண்ணுறது. போகலை, டெலீட் பண்ணிட்டேன், மறுபடியும் அதே வீடியோ தூக்கி போடுறது. ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஒரு வீடியோவை அப்லோட் பண்ணுறீங்கன்னா வியூஸ் போகுதோ போகலே விட்டுருங்க, அப்படியே அதை டெலீட் பண்ணக்கூடாது. நீங்கள் டெலீட் பண்ணிங்கன்னா அடுத்து நீங்கள் போடக்கூடிய வீடியோவும் போகாது, சரிங்களா? அதே மாதிரி ஏஐ கண்டென்ட் போடுறீங்கன்னா கூட ஏஐ போடுறது, மறுநாள் உங்கள் ஓன் கண்டென்ட் போடுறது. ஏஐ போட்டிங்கன்னா உங்கள் சொந்த கண்டென்ட்டு போகாது போகாது போகாது. நீங்கள் வேணால் செக்கப் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி ஒரு 3 ஏஐ வீடியோ போட்டு பாருங்கள், நாளைக்கு வந்து உங்கள் வீடியோ போடுங்க, போகாது. இதுதான் யூடியூப்புடைய அல்கரிதத்தை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து பாஸ் ஆயிடுவீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு ஃபோனில் 3 சேனல் 4 சேனல் 5 சேனல் வச்சுருக்கவங்களும் இருக்காங்க. வியூஸ் போகாததுக்கு இந்த ஒரு காரணமும் இருக்குது. இப்போ நான் 2 சேனல் வச்சுருக்கேன், 2மே வேறு மெயில் ஐடி, ஆனால் ஒரே ஃபோனில் வச்சுருக்கேன். நான் என்ன பண்ணுவேன், இப்போ இந்த சேனலுக்கு நான் இப்போ அட்டகாச குடும்பத்துக்கு வீடியோ எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு ஸ்விட்ச் அக்கௌண்ட் கொடுத்து மறுபடியும் தருண் சுந்தர் ஃபேமிலிக்கு போவேன். இப்படி நான் 2 சேனல்லையுமே ஸ்விட்ச் அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தால் எப்படி போகும்? போகாது. யூடியூப் அல்கரிதம் என்ன பாப்பா அதையுமே சிக்கலாக எடுத்துக்கிறோம். ஓயாமல் ஸ்விட்ச் அக்கௌண்ட் பண்ணக்கூடாது. டைமை வந்து ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சேனலில் ஒரு மணிக்கு நீங்கள் வீடியோ போடுறீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து இந்த சேனலில் இத்தனை மணிக்கு வீடியோ போடணுன்ட்டு நீங்களே ஷெட்யூல் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் ஸ்விட்ச் அக்கௌண்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வியூஸ் போகும் கரெக்டாக, சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் உடனே 3 ஐடி 4 ஐடி வச்சுருந்தாலும் ஸ்விட்ச் அக்கௌண்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா வியூஸ் போகாது. நான் சொன்ன தகவல் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஹை பாயிண்ட் கொடுங்க. கமெண்ட்டில் வாட்ஸ்அப் நம்பர் பின் பண்ணியிருக்கேன், வேணுங்கிறவங்க மெசேஜ் பண்ணுங்கள். டாட்டா பாய்.